வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, காட்டுக்கு வந்தோம். காட்டில் வந்து பார்த்தா காட்டு மாடு வந்து கொடியை பூரா அத்து காயை பூரா இங்கே பாருங்க பிஞ்செல்லாம் கொட்டி விட்டு காயெல்லாம் கடிச்சு இங்கே பாரு பூரா காயெல்லாம் கடிச்சு கொடியெல்லாம் இங்கே பாருங்க அத்து எரிஞ்சிருச்சு. கொடியெல்லாம் அத்து விட்டுட்டு காயை பூரா கடிச்சு கீழே கொட்டி அம்பட்டையும் உதுத்து விட்டுட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்க காய்களை பாருங்கள் பூரா கீழே கொட்டி விட்டு அம்பட்டு காய் இங்கே பாரு கடிச்சு திண்டு காயை பூரா அத்து அம்பட்டையும் கீழே கொட்டி விட்டுருச்சு. பாருங்க காட்டில் தண்ணி பாய்ச்சி இந்த கொடியை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். காட்டுக்குள்ளே வந்து பார்த்தா பூரா காயும் தின்றுச்சு. இந்த காட்டில் காயே எடுக்காமல் வச்சுருந்தோம். அம்பட்டு காயும் தின்னுட்டு பூராத்தையும் போட்டு போயிடுச்சு, கடிச்சு எரிஞ்சிருச்சு. காட்டு மாடு காய் இருந்தால் விலை விற்க மாட்டேங்குது, விலை இருந்தால் காய் இருக்க மாட்டேங்குது. விலை விற்றோன்னே காய் எடுக்கலான்னு வந்தால் காட்டில் காய பூரா மாடு தின்ட்டு போயிடுச்சு. பாருங்க எதை அதுக்கு தப்புறது. பாருங்க காயெல்லாம் கொட்டி இவ்வளோ நாசம் பண்ணிடுச்சு காட்டு மாடு. பார்த்தீங்களா, நம்ம என்னங்க பண்ண முடியும்? கடவுள் பார்த்து மாட்டை ஓட்டியாந்து காட்டில் விட்டுட்டு போகுது. ஆள் இல்லாத காடே அப்படின்னு கூட இல்லாமல் காட்டுக்குள்ளே மாட்டை ஓட்டி விட்டுருச்சு கடவுள். என்ன பண்ணுறது? ஆண்டவனை நம்ம யாரை குறை சொல்கிறது? ஆண்டவனை குறை சொல்ல முடியுமா? இங்கே பாருங்க பூரா காய் பூரா அம்பட்டும் கீழே கிடக்குது. என்ன பண்ணுறேனே தெரியலை. பிஞ்சு விளக்கா பூராத்தையும் கொட்டிடுச்சு. கொட்டி அம்பட்டும் கடிச்சு பூரா காயும் அடித்து உதுத்த மாதிரி உதுத்து விட்டுருச்சு. மனுஷ வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை? நம்ம எப்படி தான் பொக்கிஷமாக பூட்டி வச்சாலும் கடவுள் பார்த்து என்ன நினச்சாலும் நடக்கும். மனுஷனால் ஒன்றுமே முடியாது. சரிங்களா? மனுஷன் பார்த்து காட்டுக்குள்ளே ஓட்டி தான் விட முடிய மாட்டேன். ஆனால் மனுஷன் பார்த்தா என்ன வேணாலும் செய்யலாம். பார்த்தீங்களா? கடவுள் வந்து யாரை என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். தூரம் மேய்ஞ்சி விடுச்சு. என்ன செய்கிறது? இதுக்காக நம்ம நல்லா போட்டுருச்சுப்பா மாடு காட்டுக்குள்ளே. வாட்டு காய பூரா தின்றுச்சு. காட்டில் வந்தால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. காய் எடுக்கலான்னு காட்டுக்கு வந்தால் காய பூரா மாடு மேய்ஞ்சி விடுச்சு. என்ன பண்ணுறேனே தெரில. அந்த சம்சாரி பேசாமல் போய் உட்காந்துட்டார் வீட்டில். என்ன செய்கிறது? அதுக்காக அவங்க தான் மனம் உடஞ்சி உட்காந்துருக்காங்கன்னா நம்மளும் சேர்ந்து உட்காந்தோம்னா என்ன பண்ண முடியும்? வேலை பார்க்க முடியாது. சரி, ஒரு ஆறுதலை சொல்லி கூட்டிகிட்டு வருவோம். கூட்டிகிட்டு வந்து ஏதோ முடிஞ்சது போனது போகட்டும், இருக்கிறத பார்ப்போம். அவ்வளோதாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? தின்றுச்சு, அவ்வளோதான். அடுத்து என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். விவசாயி மாடு மெஞ்சு விடுச்சுன்னு சொல்லி காயெல்லாம் பறிக்காந்து இருந்தால் வீட்டில் வச்சுக்கிட்டு சோறு கொண்டாந்து வச்சுருக்காங்க. சோத்தை கூட சாப்பிடலை. சாப்பிடாம அவர் பாட்டுக்கு எனக்கு நான் உட்காந்துருக்காரு. பாவமாக இருக்குது அவர் பார்க்கையில். காடு குழுவாக மேய்ஞ்சி பிடிச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருக்காரு. சரி, என்ன செய்யலாம்? ஃபுல்லாக நம்ம கூட்டு போய் வேலை பார்க்கலாம்பா. போனால் போகுது, அவ்வளோதான். அடுத்து நல்லா வந்துக்கிற வேண்டியதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த சம்சாரியை காட்டுக்குள்ளே போய் வேலை பார்க்க சொல்லுங்கள். மனசு கஷ்டமாயிடுச்சுன்னு வந்து உட்காந்துட்டாரு. வாங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். பேச மாட்டேங்கிறாரு, கோவம் வந்துருச்சு.